எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதில வந்து கமெண்ட்ஸில வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் சில டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியல. எனக்கும் கொஞ்சம் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கனால. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த டெலகிராமில கூட வந்து கேட்டிருந்தாங்க. கட் ஆஃப் பத்திலாம் இப்போ வந்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொல்லியிருப்பேன். பட் இங்கேயும் வந்து கமெண்ட்ஸில வந்து அதுதான் வந்து கேட்குறாங்க. இப்போது கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது அவங்கவுங்க ஓன் ஸ்டைலில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுவே வருமா அப்படின்றது வந்து தெரியாது. எல்லாருமே வந்து சேஃப் ஸ்கோர் சொல்லுவாங்க. இல்லை கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வரும்னு சொல்லுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இங்கே கேட்குறதுனால தான் நிறைய பேர் வந்து போடுறாங்க. பட் சம்டைம் வந்து அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வந்து பொய்யா போயிடுச்சு அப்படின்னா அது அவங்க மேலே வந்து மிஸ்டேக் இல்லை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் கூட நான் கூட வந்து ஒரு 158 ரேஞ்சில் தான் வரும்னு நான் நினச்சேன். ஏன்னா கொஷின் வந்து டஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்து இருந்தது. கொஷின் வந்து டஃப் அப்படின்றதுனால நிறைய கொஷின்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து இதாகிடுச்சு. ஆனால் இந்த ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுவே அவங்க 2018 ப்ரெடிக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் தப்பாக தான் வந்து போச்சு. 2018 அவங்க வந்து 168 அபோவ் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஷினும் வந்து ஓரளவுக்கு வந்து டஃப் அப்படின்னாலும் நிறைய பேர் எழுதுனாங்க. 2018 தான் வந்து நிறைய பேர் வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு வந்து 20 லேக்குக்கு மேலேயே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம், எத்தனை பேர் எழுதினாலும் அந்த கொஷினோட இதை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் பேருமே அந்த 10 லட்சம் பேர்லையுமே ஒரு 1 லட்சம் பேராவது நல்லா படித்தா தான் ஆச்சு. படிக்கலை அப்படின்னா அந்த கொஷின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. அந்த 20 லேக்குக்கு மேலே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. கொஷின் என்ன தான் வந்து டஃப்பாக இருந்தாலும் இதுலேயும் வந்து 170க்கு மேலே போடுவாங்க அப்படின்னு நினச்சி வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்க. நிறைய அகாடமி வந்து 170 அபோவ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் கூட வந்து 168 அபோவ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து வந்தது என்னென்னா 162 வந்து ஓசிக்கு வந்து வந்தது. அப்படி தான் நினைக்கிறேன். பிசிக்கு வந்து 160 அபோவ் இருந்தது. வெறும் ஜேஏ போஸ்டிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் தான் வந்து இருந்தது. ஸோ அப்போது ப்ரெடிக்ட் பண்ணது வந்து தப்பாக போயிடுச்சு. அதனால் வந்து மற்ற எல்லாரையும் வந்து குத்தம் வந்து சொல்லிட முடியாது. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதை அவங்க பார்த்தது. ஏன்னா அவங்க வந்து 2016 வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. 2016 வந்து கொஸ்டின் ஈஸின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மார்க் வந்து 180 அபோவ் எடுத்திருந்தாங்க. 180 அபோவுக்கு தான் வந்து வேலையே கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின் அந்த போன டைமோட இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேகன்சி வந்து பரவாயில்ல. இருந்தாலும் அப்ளை பண்ணது வந்து நிறைய பேர், எழுதுனது நிறைய பேர் அப்படின்றதுனால கட் ஆஃப் வந்து அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வந்து போட்டாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால அந்த மாதிரி மார்க் வந்து வந்திருந்தது. லைக் வந்து ஜிகேலே வந்து பார்த்தீங்கன்னா 25 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட வந்து வந்திருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக கேட்குறாங்களோ அந்த இதுக்கு வந்து அவ்வளோ டஃப்னஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ்லேயுமே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் ஜிஎஸ் பார்ட்லேயுமே 1-2 வந்து டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் அந்த மார்க் வந்து வந்திருந்தது. ஓகேங்களா? அப்பவும் வந்து அவேர்னஸ் வந்து இருந்திருக்கு. 2018 வந்து இப்போ தான் அவேர்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எப்போவுமே அவேர்னஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த குரூப் 4க்குன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. 2018 அவேர்னஸ் இல்லை அப்படின்னா ஏன் 20 லேக்குக்கு மேலே வந்து எழுதணும் இந்த குரூப் 4? அப்போது அவேர்னஸ் வந்து இல்லை, இப்போ தான் அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஏன் வந்து அப்போது அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கணும்? ஸோ அதனால் வந்து எப்போவுமே கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அக்செப்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதே நம்பிக்கையோடு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நானே வந்து கட் ஆஃப் வந்து போடல. பட் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த கட் ஆஃப் வந்து என்ன மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்கோராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த எனக்கு கொஸ்டின் வந்து எப்படியெல்லாம் இருந்தது, நான் டாப்பராக இருந்தேன், எனக்கே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து போட்டிருந்திருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி ரேடியன் அகாடமிலையும் வந்து இப்போது ஒரு கட் ஆஃப் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க டீட்டெயில் வீடியோ போடுறேனாங்க, பட் போடல. அவர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா 174 +or-3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கிறாரு. இந்த கட் ஆஃப் தான் வந்து வருமா? அதாவது ஓசி கேட்டகரிக்கு சொல்கிறேன். ஓப்பன் கோட்டாவில் போகிறதா இருந்தால் இந்த கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2022 கட் ஆஃப் வந்து ஏன் அதிகமாச்சு அப்படின்ற ஒரு ரீசன் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து கொஷின் வந்து டஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கொஷின் வந்து ரொம்ப ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பலாம் டஃப் இல்லை. தமிழ் வந்து ஈஸி தான் அஸ் யூஸ்வல் போன வட்டம். மேக்ஸ் வந்து ஏதோ ஒரு 2-3 கொஷின் தான் வந்து டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்டதுனால தான் நிறைய பேருக்கு வந்து டஃப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து இப்போ தான் கேட்குறாங்க, புதுசாக கேட்குறாங்க அப்படின்னா வந்து கஷ்டம்னு சொல்லலாம். பட் ஏற்கனவே அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லேயுமே வந்து 1-2 ஒரு 5 கொஷின் கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல்
ஆஃப்டர் கொரோனா பீரியட் 2019லேருந்து 2019, 2020, 21, 22 வரைக்கும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து வந்து இதுக்குனே வந்து படிச்சிருப்பாங்க. குரூப் 1 குரூப் 2 படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 படித்தவங்களே நிறைய பேர் வந்து இதில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க 2022ல். அதனால தான் கட் ஆஃப் வந்து அதிகமாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ரீசனும் இருக்குது. போன டைம் வந்து கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து 4லேருந்து 6 கொஷின் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எனக்கே லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3 கொஷின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது லாஸ்ட் குரூப் 4ல். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கும் என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கும் வந்து 3 கொஷின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 164 எடுத்திருந்தாரு. 167க்கு வந்து அவருக்கு வந்து பிசியில் வேலை கிடச்சிருச்சு கோர்ட்டில். ஸோ அதே மாதிரியே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் கட் ஆஃபும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? இது இந்த ரீசனால தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து படிக்கவும் செஞ்சுருக்காங்க. நான் அவர்கிட்ட கூட கேட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் டஃப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன டைம் எழுதுனதை பற்றி வந்து சொல்லியிருந்தார். அதனால தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஐ பிலீவ் தட். ஓகே, கட் ஆஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் என்ன தான் நான் வந்து சொன்னாலும் கூட இன்னுமே உங்களுக்கு வந்து பயம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் கட் ஆஃப் வந்து போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தும் கூட வந்து இன்னும் நீங்கள் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நானாக இருந்தாலும் அது வந்து நேச்சர் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை. பட் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வந்து இருந்துடக்கூடாது. அகெயின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க கண்டினியூவாக. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸாம் அந்த டிஎன்பிஎஸ்சியில் வரும் இல்லையா, அப்படியே வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. அது அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கட் ஆஃப் எதிர்பார்த்துட்டே வந்து படிக்காமல் இருந்துட வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே, கட் ஆஃப் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஓகே, சொல்லிடுறேன். கட் ஆஃப் வந்து இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து சொல்கிறேன். ஆனால் இந்த கட் ஆஃப் தான் வரும், ஷியோராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்றதுனால சொல்கிறேன். இப்போது ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேகன்சிக்கு வந்து போயிடுது. பேலன்ஸ் வந்து இப்போ இருக்கிறது வந்து 5000 வேகன்சி. இந்த 5000 வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. 10th வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து ஒரு 4700 அந்த மாதிரி தான் வந்து வருது. மிச்சவங்களுக்குலாம் வந்து டிகிரி படித்தவங்களுக்கு அந்த மாதிரி வந்து போயிடுது. ஸோ அப்படி வந்து அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இருக்குது, ஸ்டெனோ இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டகரி வந்து இருக்குது. அப்போது இந்த 2 கேட்டகரியை வந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கிட்ட தான் இருக்குது வேகன்சி. இது இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது நம்ம ஷியோராக வந்து சொல்லிட முடியாது. அவங்க டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு. என்ன கேட்டிங்க அப்படின்னா நிறைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவங்க எப்படி வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ இதிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 1500 இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஆனது தான். ஸோ அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 4000 வேகன்சி கிட்ட வந்து வரும். ஓகேங்களா? இப்போ ஜேஏக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 ஜேஏ ப்ளஸ் விஏஓ மற்ற கேட்டகரி அந்த ஜாப். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4000 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா இப்போ ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ 4000 வேகன்சியில் ஒரு 31% வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து போயிடும். அப்போ இந்த 31% ஓப்பன் கோட்டாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 4000 வந்து இந்த ஓப்பன் கோட்டாவில் இந்த 31%ல் வேலை கிடச்சிரும். அப்போ 31% அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது? 400, 800, 1200 அரௌண்ட் ஒரு 1300 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓவரால் ரேங்க் வந்து 1300 வந்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 1300 வந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் போயிடலாம். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஓப்பன் கோட்டாவில் எல்லாருமே எலிஜிபிள் தான். விமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஓப்பன் கோட்டாவில் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த 1300 வேகன்ஸில். அப்போ இந்த 1300க்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரணும். ஓகேங்களா? அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரேடியன் அகாடமியில் வந்து அந்த ஓட் போல் வந்தது இல்லையா? ஸோ அதில் கூட வந்து ஒரு 4000 மெம்பர் கிட்ட கூட வரல. 4000 கிட்ட தான் வந்து ஓட்டே வந்து போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேர் வந்து ஓட் போட்டிருந்தாங்க. இப்போது இந்த டைம் வந்து ஒரு 4,000 கிட்ட தான் வந்து ஓட் போட்டிருக்காங்க. அதில் வந்து 170 அபோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. 3000 பேர் வந்து ஓட் போட்டதில் 170 அபோவ். அப்போ 1000 இது ஓட் போடாதவங்களையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஓட் போடாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த 170 அபோவ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500, 3000 வந்து கிராஸ் பண்ணிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படின்னு வந்து தெரியல. அது ரிசல்ட் வந்தால் தான் வந்து தெரியும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 170 அபோவே வந்து ஒரு 2900க்கு மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த டைம் வந்து ஒரு 2000க்கு மேலே போகுது, இந்த 170க்கு மேலே அப்படின்னா அப்போது கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா
170லே நான் விசாரிச்சு பார்த்த அளவுக்கு 170லே ஓட் போட்டதுலையும் வச்சு நான் சொல்கிறேன். மற்ற சேனல்லாம் வந்து ஓட் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்ததையும் வச்சு சொல்கிறேன். 170லே நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக 170லே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறமா அந்த 171, 172 அதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படி போகும்போது. ஸோ அப்படின்னும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வேக்கன்சிக்கு ஓப்பன் கோட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா 172 வரும் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது. 172 ஆர் 171 வரும் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் கோட்டாக்கு. ஓகேங்களா? ஏன்னா 170லே அதிகமான மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்போ 171 தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த நம்பரில் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 172 ஆர் 171 அப்படின்றது தான் என்னோட ஒரு இதாக இருக்குது. அதுவே பிசிக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதிலிருந்து மேபி ஈக்குவலாக வரலாம். ஓசி கேட்டகரிக்கும் பிசி கேட்டகரிக்கும் ஈக்குவலாக வரலாம். அப்படி இல்லைனா அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து குறையலாம். அப்போது இதில் 171 ஆர் 170 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து வரலாம். ஓகேங்களா? இது வந்து நான் எந்த வேக்கன்சிக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நான் கம்மியான வேக்கன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஜேஏக்கு மட்டும் 1500 வேக்கன்சி, அதுவே அதிகம் தான். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கம்மியாக தான் வந்து வரும் ஜேஏக்கு. அப்போது ஒரு 1500 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டைப் ரைட்டிங் போகும், ஸ்டெனோ போகும், அப்புறம் தான் ஜேஏ இந்த இதுக்கெல்லாம் வந்து வரும். அப்போது இன்னும் ஒரு 3000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் தான் இந்த இதில் 1500 வேக்கன்சியாவது ஜேஏக்கு வந்து வரும். அப்போது அரௌண்ட் 9000 வேக்கன்சி கிட்ட தான் நான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 8000 9000 வேக்கன்சிக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். மேபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி டிக்ரீஸும் கூட வந்து ஆகலாம். இல்லை கொஞ்சம் 1-2 வந்து முன்ன பின்ன வந்து ஆகலாம். ஓகேங்களா? அதுவே தான் பிசிக்கு என்னவோ அதே தான் எம்பிசிக்கு வரும். இல்லைனா எம்பிசிக்கு ஒரு கொஷின் குறைஞ்சி வரும். எம்பிசிக்கும் அதே. அடுத்ததான் எஸ்சி கேட்டகரி அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி. இந்த 2 கேட்டகரிக்குமே வந்து சேமாக தான் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம். எம்பிசி கேட்டகரியிலேருந்து எம்பிசி பிசி கேட்டகரியிலேருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் கிட்ட குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு 170 வந்து பிசி எம்பிசிக்கு சொல்லியிருப்பேன்னா அதிலேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து குறைச்சிக்கோங்க. அப்போது 166 ஆர் 167 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பிசி முஸ்லீம் எஸ்டி. இந்த பிசி முஸ்லீமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா இதில் கொஞ்சம் காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எஸ்டிலையுமே கொஞ்சம் காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் இப்போ வந்து எஸ்டியில் வந்து மென் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விமன் கொஞ்சம் இந்த 2 கேட்டகரியில் வந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்னுக்கும் விமனுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் மார்க்கு. மற்ற கேட்டகரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த 2 கேட்டகரியில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிசிஎம்முக்கும் கொஞ்சம் கம்மியாகும், எஸ்டிக்கும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 162, இதில் ஒரு 162 ஆர் 161 அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இது நான் தனியாலாம் சொல்ல, காமனாக தான் வந்து சொல்கிறேன். இந்த விமென்க்கெலாம் வந்து தனியாக சொல்ல, காமனாக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். மற்ற கேட்டகரி விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல. ஸோ இந்த கேட்டகரி தான். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் இதுவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காமனாக கேட்டிங்கன்னா சேஃப் ஸ்கோர் வந்து 171 அபோவ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஸ்கோர் தான். சரிங்களா? அடுத்ததாக டைப் ரைட்டிங் ஸ்டெனோ இதில் வந்து எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஓகே, இப்போ டைப் ரைட்டிங்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து குறையலாம். டைப் ரைட்டிங்கில் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டைப் ரைட்டிங் படிக்கிறவங்களும் வந்து அதிகமாக போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் வச்சவங்களும் அதிகமாக நல்லா படிக்கவும் செய்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நானுமே டைப்பிஸ்ட்டு தான். அப்போது டைப்பிஸ்ட்டில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு 9 கொஸ்டின் to 10 கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சது. அதாவது பிசி கேட்டகரிக்கே சொல்கிறேன். பிசிக்கு ஜேஏக்கு 167னா டைப்பிஸ்ட்டில் 157க்கு கூட எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கல, அதில் ஒரு கொஞ்சம் பேருக்கு. அப்போ நம்ம 158 எடுத்துட்டா கூட ஒரு 9 கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டினை கம்மி பண்ணிங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகலாம். 7 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகலாம். எனக்கு தெரிஞ்சு 7 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமே வந்து பார்க்கும்போது ஒரு 2 கொஸ்டின்ஸாக வந்து குறையுது, 2 கொஸ்டின் குறையுது, 3 கொஸ்டின் குறையுது. அதாவது ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது போன தடவை வந்து ஒரு 12 கொஸ்டின் குறைஞ்சின்னா இந்த தடவை வந்து 10 கொஸ்டின் தான் வந்து கம்மியாகுது ஜேஏக்கும் டைப் ரைட்டிங்க்கும். அப்போ போன டைம் வந்து 10 கொஸ்டின் 9 கொஸ்டின் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ இந்த டைம் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகலாம் ஜேஏக்கும் டைப் ரைட்டிங்க்கும். அப்போ நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எம்பிசி பிசிக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன், அதுலேருந்து ஒரு 7 கொஸ்டின் அந்த மாதிரி வந்து குறைச்சிக்கோங்க. இதுவே வேறு கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே வந்து அதிகமாக டிஃபர் ஆகும். லைக் வந்து பிசி முஸ்லீம் எஸ்டி கேட்டகரிக்கெலாம் வந்து இன்னுமே அதிகமாக வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஜேஏக்கும் டைப் ரைட்டிங்க்கும். அதுவே ஸ்டெனோவுக்கு வந்து கேட்டிங்கன்னா, ஸ்டெனோவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் தான். எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றது வந்து தெரியாது. நீங்கள் ஓசி, பிசி, எம்பிசி
இந்த 3 கேட்டகரி இல்லாமல் மற்ற எல்லா கேட்டகரியிலையும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்தால் கூட வந்து உங்களுக்கு ஸ்டெனோவில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுலலாம் வந்து போட்டி வந்து கொஞ்சம் கம்மி. பட் ஓசி, பிசி, எம்பிசியில் வந்து கொஞ்சம் போட்டி வந்து அதிகம். இப்போது எஸ்சிலையுமே கொஞ்சம் ஸ்டெனோ படிக்க வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் வந்து டைப் ரைட்டிங்கை விட ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கம்மியாகும். 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கம்மியாகும். எனக்கு சரியாக வந்து தெரியல. மற்ற கேட்டகரியில் வந்து தெரியும், ஜஸ்ட் பாஸ் ஆனாலே வந்து போதும். இந்த ஓசிபிசி எம்பிசிக்கு வந்து அவ்வளோவா வந்து தெரியல. ஏன்னா ஸ்டெனோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. நீ அடுத்தடுத்து வரப்போகிற டைம்லலாம் வந்து ஸ்டெனோக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யாரும் அவ்வளோவா வந்து ஸ்டெனோ படிக்க வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டு. ஓகே, இப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோட ஒரு அசம்ஷன் தான். இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நான் சொல்லிடுறேன். ஷியோராக வந்து சொல்ல முடியாது. இதே நம்பி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு தான் வந்து நான் கட் ஆஃபே வந்து போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து அதுவே வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் போடுறேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் வந்து சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து கேட்டிருக்காது. நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து போட்டிருப்பேன். டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் வந்து தெளிவாக கேட்கல. நான் வந்து எந்த ஜிஎஸ் படிக்கிறதுக்கு வந்து எந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து இந்த ஜேஸ்வர் டீச்சிங், ராஜேஸ்வரன் சார், ஜேஸ்வர டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், யூடியூப் சேனல். அந்த சேனல் போடுற இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஆல்ரெடி அவர் வந்து வேறு சேனலில் வந்து இந்த கோர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார், ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட் 500 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் ப்ரொமோஷன் அப்படின்றதுக்காக நான் வந்து போடல. நான் படித்தது வந்து எனக்கு ஜிஎஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிஎஸ் அப்படின்னாலே வந்து தலைவலியாக இருக்கும். அந்த ஜிஎஸ் வந்து எங்கே படித்தா அந்த கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஜிஎஸ் பார்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸை தவிர்த்து ஜேஸ்வர் டீச்சிங்கில் மற்ற எல்லா டாப்பிக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். சயின்ஸுக்கு வந்து நான் யாரோட வீடியோ வந்து நான் பார்த்து படித்தேன்னா, சயின்ஸுக்கு சாய்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். சாய்ஸ் அகாடமியில் அவர் பேர் சரியாக தெரியல. சாய்ஸ் அகாடமியில் வந்து நான் அவங்கக்கிட்ட கோர்ஸ்லாம் வந்து நான் ஜாயின் பண்ண கிடையாது. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாலாம் ஜாயின் பண்ணது கிடையாது. சாய்ஸ் அகாடமியில் வந்து அந்த ஒரு சார் வந்து போட்டிருப்பாரு. அந்த சாரோட வீடியோவை தான் நான் பார்ப்பேன். அது வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த வீடியோவை தான் நான் பார்த்து நான் படிப்பேன். அதுலேயும் ஒரு சில டாபிக் வந்து அவர் போட்டிருக்கல அப்படின்னா, கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சுருப்பார். கார்த்தி அகாடமியா என்னன்னு சரியாக தெரியல. கார்த்தி சயின்ஸுன்னு போட்டு பார்த்தீங்கன்னாலே வரும். கார்த்தி சயின்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். இல்லைனா கார்த்தி அகாடமின்னு கூட போட்டு பாருங்கள். ஸோ அந்த சேனல்லையும் வந்து நான் ஒரு சில டாபிக் லைக் வந்து அந்த ஹார்மன் பேஸ் பண்ணி அவர் சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் சயின்ஸ் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு படிக்கும்போது. அடுத்ததாக வந்து மேத்ஸுக்கு வந்து நான் யார் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஈஆர் தங்கமுத்து அவரோட சேனல் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அவரோட சேனலில் வந்து பார்த்தேன், ஃப்ரீயாகவே வந்து போட்டிருந்தாரு, நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாரு. பட் என்ன அப்படின்னா, அப்படி ஃபாலோ பண்ணி கூட வந்து எனக்கு சரியாக வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமில் மட்டும்தான் புரிஞ்சது. பட் மற்ற டைமில் வந்து புரியல. அதுக்கப்புறம் அவர் தனியாக வந்து கோர்ஸ் வந்து போட்டிருந்தாரு. 2000 வந்து ஃபீஸ் வந்து வாங்கினார். ஸோ நான் அந்த கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஓகேவாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. மேக்ஸ்னால ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்தது வந்து அவர்கிட்ட தான். பட் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கலாம் நான் சொல்ல வரல. எனக்கு வந்து ஓகே மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த சேனல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அவங்களோட வீடியோஸ் பாருங்கள். அவங்களோட வீடியோஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த டாபிக் உங்களுக்கு வரலைன்னா மட்டும். அடுத்து வந்து தங்கமுத்து சார்கிட்ட வந்து படிக்கும்போது எல்லா டாப்பிக்குமே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் எனக்கு இந்த மென்சுரேஷன் அப்படின்றதான் எனக்கு புரியவே இல்லை. நானும் அவரோட வீடியோஸ் வந்து போட்டிருப்பாரு. அவர் நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பட் எனக்கு வந்து புரியல. அப்போது நான் திருப்பி வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கூட எனக்கு வந்து புரியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சர்ச் பண்ணும்போது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அவங்களோட சேனலில் வந்து விஜி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேக்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சேனலை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அந்த மென்சுரேஷனுக்கு மட்டும். மென்சுரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சதேயும். நம்ம எதுக்காக மென்சுரேஷன் வந்து படிக்கிறோம், ஏன் நம்ம லைஃப்பில் அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு அப்போ தான் வந்து தெரியவே வந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த மேம் சொல்லிக் கொடுத்ததில் 2 கான்செப்ட் வந்து அங்கேயே வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் வந்து கேட்டிருந்தாங்க. எதுனா கித்தான் சம்மு, அந்த கித்தானை போட்டு ஒரு வலைபரப்பு மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த சம்மு வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த மூளைவிட்டம், அந்த கம்பி, ஒரு மூளைவிட்டம், அந்த கம்பியை வந்து எப்படி வந்து வைப்பீங்க, அந்த அதிகபட்சம் தேவைப்படுற அந்த
லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த மேம் சொன்னது அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த எக்ஸாமில். எப்படின்னா அந்த மேம் வந்து சொன்னாங்க, நம்ம சின்ன வயசுலலாம் வந்து அது எனக்கு தெரியும் தான், முன்னாடி வந்து தெரியும் தான், அப்போ படித்தது அதெல்லாம் சின்ன வயசில் படித்ததெல்லாம் தெரியாது. பட் இப்போ அந்த மேம் வந்து ஞாபகப்படுத்தினதுனால தான் அது வந்து தெரிய வந்துச்சு. சின்ன வயசில் நம்ம பாக்ஸ் டப்பா வந்து ஓப்பன் பண்ணி அந்த பென்சில் கொஞ்சம் ஒரு பெரிய பென்சிலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வைக்க முடியாது. அந்த பாக்ஸ் டப்பாவை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை வைக்க முடியாது. அப்போது அந்த பென்சிலை கொஞ்சம் குறுக்கால வச்சோம் அப்படின்னா பென்சில் வந்து உள்ளே போய்க்கிறோம். பாக்ஸ் டப்பாவை விட கொஞ்சம் பென்சில் பெருசாக இருந்தாலும் அந்த பென்சிலை அந்த மூளை விட்ட மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பென்சில் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் அதை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அது எக்ஸாமில் அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்படியே நான் கரெக்டாக வந்து போட்டாச்சு. அந்த மூளை விட்ட மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நான் இந்த மாதிரி தான் நான் வந்து படித்தேன். ஏன்னா நான் வீட்டிலேருந்தே வந்து படிக்கிறதுனால சரியாக வந்து அகாடமிக்லாம் வந்து போய் படிக்க முடியாது. அவ்வளோ கேஷ் கட்டியும் வந்து படிக்க முடியாது. அதனால தான் நான் வீட்டில் உட்காந்துட்டே வந்து படித்தேன். எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். அந்த முன்னாடி பண்ண தப்புகள் எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த ஒரே அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து நான் பண்ணிட்டு இருந்ததுனால தான் எனக்கு சரியாக வந்து தெரியல. அந்த அகாடமி நடத்தின அந்த டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து பண்ணதுனால தான் எனக்கு சரியாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியல. இந்த டைம் வந்து கொஞ்சம் பிரித்து வந்து படித்தேன். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு இது வந்து படித்தேன். டெஸ்ட் பேட்ச்லேயுமே வந்து சயின்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா பட் எனக்கு அது வந்து புரியல. நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து அவங்க சயின்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ₹1000 வாங்கிட்டு நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த டாபிக் சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு வந்து புரியல. அதனால தான் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி 2 சயின்ஸுக்கு மட்டும் 2 பேர் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சது. லைக் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்கைன், அல்கெயின், அல்கீன் அப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா? இந்த ஈத்தேன், மீத்தேன் சயின்ஸ்லலாம். அந்த டாபிக்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. எனக்கு அப்படியே கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். எனக்கு புரியவே புரியாது. ஆனால் அந்த கார்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிக் கொடுத்துட்டாரு. ஈஸியாக புரிஞ்சிருச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்செப்ட் வைஸ் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அது ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிருச்சு. ஃப்ரீயாக தான் வந்து இருக்கும் அந்த வீடியோலாம். யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோலாம் வந்து கிடைக்கும். அந்த இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரியே வந்து மற்ற சயின்ஸ்லாம் வந்து இருக்குது. அவர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. பட் அந்த இதுலேருந்து கொஷின் வந்து வரல. இருந்தாலும் நம்ம வந்து படித்து வச்சுக்கிறது வந்து நல்லது. எந்த இதாக இருந்தாலும் சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னா படித்து வச்சுக்கிறது வந்து நல்லது. ஓகே, இதுவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு வீடியோ. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் எப்படி வந்து அந்த ஜிஎஸ் பார்ட்லாம் வந்து கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.